கும்பராசினா உங்களுக்கான ரீடிங் இது. அடுத்த 7 நாளைக்கான கைடன்ஸ் இது. ஏன் அந்த கோவத்தை உள்ளே பூட்டி வச்சுருக்கீங்க? கோவம் நல்லது, எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அமிர்தமானாலும் அது ஒரு அவுன்ஸ் அதிகமானால் கூட அது விஷமாயிடும். அதே மாதிரி தான் கோவமும் அதோட லிமிட்டில் அது நல்லது. அது எக்ஸீட் ஆகும்போது தான் பிரச்சனை. ஆனால் கோவத்தை ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருக்கீங்க. ரஜசிக் எனர்ஜி அப்படியே புதஞ்சி போய் கிடக்கு. ரஜசிக் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு கோவம், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நம்ம ஒரு மற்றவங்க கிட்ட சொல்லணும் போல இருக்கும் சில விஷயங்களை. அப்படி எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களோட கோவம் ஆகட்டும், உங்களோட வில் பவர் ஆகட்டும், உங்களோட டிட்டர்மினேஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும். ஆனால் சில தடைகள் இப்போ ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒய்ஃப் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது, எனக்கு இந்த ஆசை இருக்குது, நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் பெட்டராக அதை கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த அடுத்த 7 நாளில்.